அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுவையான ரசம் ரெசிபியோடு தான் வந்திருக்கிறேன். இந்த ரசம் ரெசிபியை பார்த்தீங்கன்னா சிம்பிளாக எல்லாரும் செய்யக்கூடிய ரெசிபி உண்டாகும். இந்த ரசத்தை பார்த்தீங்கன்னா மணக்க குயிக்காகவும் அதே நேரம் சுவையாகவும் செய்து கொள்ளலாம். ரசம் செய்கிறது பெரிய வேலையில், ஆனால் ஒவ்வொரு முறையும் செய்யும் போது ஒரே ருசியில் வராது. ஆனால் நான் இன்றைக்கு காட்டுற ரெசிபியை பின்பற்றினீங்களா, அதே நேரம் நான் சொல்கிற அளவுகளையும் போட்டிங்களா, கண்டிப்பாக ஒவ்வொரு முறையும் நீங்கள் பிழைக்காமல் இந்த சூப்பர் டேஸ்டியான ரசத்தை செய்து கொள்ளலாம். நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்களா, இந்த சேனலையும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களை வந்து சேரும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த ருசியான ரசத்தை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இந்த ருசியான ரசத்தை செய்து எடுக்கிறதுக்கு முதல் மிக்ஸி ஒன்றில் 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1.5 டீஸ்பூன் சின்ன சீரகம். மிளகு 1 டீஸ்பூன் போட்டிங்களா 1.5 டீஸ்பூன் சின்ன சீரகம் போடணும். இதோடு சேர்த்து 10லேருந்து 15 வெந்தயம் போட்டுக்கொள்ளுங்க. இது ரசத்துக்கு ஒரு நல்ல நறுமணத்தை கொடுக்கும். இதோடு சேர்த்து ஒரு செத்த மிளகாயும் போட்டுக்கொள்ளுங்க. இது எல்லாத்தையும் மிக்சியில் மூடி போட்டு கொரகொரப்பாக அரைச்சி கொள்ளுவோம். முதத்தரம் அரைச்சி எடுக்கும்போது பவுடராக அரைக்காமல் இப்படி கொரகொரப்பாக அரைச்சிங்களே காணும். நீங்கள் உரலில் அடித்து எடுத்தாலும் இந்த பக்கத்தில் எடுத்தீங்களா சரி. இந்த அரைச்ச சரக்கு வயக்கிலேயே 6 பெரிய உள்ளிப்பற்கள் போட்டு திருப்பவும் இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இதை அரைச்சி சைட்டில் வச்சுட்டு மிச்சம் என்ன செய்யணுன்றதை பார்ப்போம். அடுத்ததாக இந்த ரசத்துக்கு இந்த அளவு ஒரு சைஸ் புளி எடுத்து 2 கப் தண்ணி விட்டு புளிஞ்சு எடுத்துக்கொள்கிறேன். இப்படி இந்த சக்கையை எல்லாத்தையும் புளிஞ்சு எடுத்த பிறகு இந்த புளி தண்ணிக்குள்ளேயே நல்ல பெரிய பழுத்த தக்காளி பழம் எடுத்து அந்த மூளை கட் பண்ணிவிட்டு இந்த தக்காளி பழத்தை இந்த புளி தண்ணிக்குள்ளேயே பிணைஞ்சு விடுங்க. இதே நீங்கள் பாவிக்கிற தக்காளி பழம் கொஞ்சம் காயாக இருந்தால் சின்னதாக கட் பண்ணிவிட்டும் பிணைஞ்சு விடலாம். நீங்கள் இதை கட் பண்ணி போட்டாலும் கையால் மசிச்சு பிணைஞ்சு விட்டால் தான் இந்த ரசத்துக்கு ருசியே கொடுக்கும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலைகள் அதையும் போடும்போது கையால் பிச்சு மசிச்சு போட்டுக்கொள்ளுங்க. இதோடு சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் அதையும் நல்லா மசிச்சு போட்டு விடுங்க. இது எல்லாத்தையும் போட்ட அப்புறம் திருப்பி இன்னொரு தடவை இதை மசிச்சு நல்லா பிணைஞ்சு விடுங்க. கருவேப்பிலை கொத்தமல்லியில் தக்காளி பழம் எல்லாம் சேர்ந்து பிணைஞ்சு நசியும் போது இந்த ரசத்துக்கு நல்ல வாசத்தை கொடுக்கும். இது எல்லாத்தையும் பிணைஞ்சு எடுத்த பிறகு இதுக்கேற்ற தண்ணியை விட்டுக்கொள்வோம். இதுக்கு நான் 1 கப் தண்ணி விட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே 2 கப் தண்ணி விட்டு புளிஞ்சு எடுத்துட்டேன். அதனால் இது இந்த தண்ணி அளவு காணும். இந்த ரசத்துக்கு 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கொள்கிறேன், அல்லது உங்களோட தேவைக்கேற்றதை போட்டுக்கொள்ளுங்க. அதோடு சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கொள்ளுங்க. இது இப்போ இனி ரெடியாக இருக்குது. இனி இதுக்கு தாளித்து ஊற்றிக்கொள்ளலாம். ரசம் செய்கிறதுக்கு சட்டியொன்றை சூடாக்கின பிறகு அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கொள்ளுங்க. எண்ணெய் சூடானதும் இதுக்குள்ளே 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சு வடித்ததும் இதுக்குள்ளே 2 செத்த மிளகாய் போட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இந்த ரசம் காரமாக வேணுமெண்டா இந்த மிளகாயை 2ஆக உடைச்சி போட்டுக்கொள்ளலாம். இதோடு சேர்த்து காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் முழுசாக போட்டுக்கொள்கிறேன். இதோட வாசத்துக்கு கொஞ்சம் கருவேப்பிலைகள். இதை நீங்கள் மெல்லிசாக வதக்கி எடுத்த பிறகு நாங்கள் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற மிளகு சீரகத்தை போட்டுக்கொள்ளுவோம். நீங்கள் இதை போடும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சுருங்க. கூட ஹீட் பண்ணிச்சுண்டா இந்த சரக்கு வகையெல்லாம் கருகி இந்த ரசத்தின் ருசியே பழுதாக்கி போடும். இப்படி ஒரு நீசம் இப்படி வதக்கி எடுத்தீங்களாண்டாலே காணும். ஒரு நீசம் இப்படி நீங்கள் வதக்கி எடுத்த பிறகு நீங்கள் கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணிக்குள்ளே இதை எடுத்து போட்டுக்கொள்ளுவோம். நீங்கள் இதை வதக்கி எடுக்கும்போது நான் காட்டுறது போல் வேறு சட்டியிலேயே வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி ஏண்டாத்தான் உங்களுக்கு இந்த சட்டியில் கரையின வாடை இருந்தாலும் உங்களோட ரசத்துக்கு சேராமல் இருக்கும். நான் இந்த ரசத்துக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டிருந்தேன். எடுக்கும்போது வீடியோவில் எடுவடியாக காட்ட முடியவில்லை. நீங்கள் பெருங்காயத்தூள் போடும்போது கொஞ்சமாகவே போட்டுக்கொள்ளுங்க. கூட போட்டிங்களா உங்களுக்கு ரசம் கசக்கிற மாதிரி இருக்கும். பெருங்காயத்தூளையும் போட்ட அப்புறம் லைட்டாக அப்படி கலந்து கொடுத்துட்டு இந்த ரசத்தை லோ ஃப்ளேமில் விட்டு நிதானமாக ஹீட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். நீங்கள் ரசத்தை செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். அப்படி என்னத்தான் உங்களுக்கு இந்த சரக்கு வகைகளோட ஊறி இந்த தண்ணி நல்லா அவிஞ்சு நல்ல ரசத்தின் ருசியை கொடுக்கும். இந்த ரசத்தை நீங்கள் மெல்லிசாக கொதிக்க வச்சு எடுக்கும்போது அங்கெங்கேண்டு பொங்கி வரும். அப்போது அடுப்பை நிப்பாட்டிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக திருப்பவும் ஒரு தடவை கொத்தமல்லி போட்டு இறக்கி கொள்ளலாம். கண்டிப்பாக இந்த ரசம் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்க.
நீங்கள் பிழைக்காமல் இந்த ரசத்தை செய்து எடுக்கணுமெண்டா இந்த ரச ரெசிபி நல்ல ஒரு ரெசிபியாகும். இதை நீங்கள் செய்து பார்த்துட்டு எனக்கு மறந்துடாமல் இந்த வீடியோன்ற கமெண்ட்ஸில் சொல்லிக்கொள்ளுங்க. உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் இதே போல் பல வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு உற்சாகத்தை தரும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு மறந்துடாமல் எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்க. அதே நேரம் மற்றவைக்கும் பாய்ந்து விடுங்க. இனி என்ன இந்த ரசத்தை ருசி பார்த்துட வேண்டியதான். இந்த ரச ரெசிப்பியை கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நான் சொன்ன அளவுகளோட செய்து பாருங்க. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறந்துடாமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. எவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.